கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அது அந்த நோயை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரேன் இந்த வகுப்பில், சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நான் முதல்ல சொன்னது தான் விஷயம். இதை தாண்டி இப்போ வாகன எண், மொபைல் எண், வீட்டோட டோர் நம்பரு, இப்போ ஆதார் கார்டு நம்பரு, சரிங்களா, இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து நிறைய விஷயங்கள், நிறையா மாற்று கருத்துக்கள்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை இதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் மாற்ற வேண்டாம். எப்பயுமே உங்களை சொல்லி கூப்பிட்றது உங்கள் பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அதனால் பெயர் என்ன ஃபஸ்ட்டு சரி பாருங்கள். அதுக்கடுத்து நீங்கள் பிறந்த தேதி எல்லாத்துக்குமே உங்கள் டேட் ஆஃப் பர்த் இல்லாமல் எந்த ஒரு விஷயம், ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஆதார் கார்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு லோன் வாங்கினா கூட ஃபஸ்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் தான். இன்றைக்கி ஒரு ஆப்பில் ஆன்லைனில் ஒரு லோன் வாங்குறீங்கன்னா அதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் தான் கேட்பாங்க. அந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து அது ஒரு பெரிய வலிமையை கொடுக்குது. அதில் எந்த வித மாற்றமும் இல்லைங்கிறதான் என்னுடைய கருத்து. நான் நியூமாலஜிக்கு அந்த அளவுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாதகம், அந்த ஜாதகத்தை தாண்டி நியூமாலஜியில் வேலை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் இருந்தாலும் நியூமாலஜியும் வேலை செய்கிறதுங்கள மாற்றுக்கிறதுல. ஏன் அப்படின்னா ஜாதகம் ஒரு சில இடங்களில் ரொம்ப பலவீனமாக இருக்கும் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 கிரகங்கள் அல்லது 4 கிரகங்கள் வந்து அஸ்தமனமாகி அல்லது வக்ரமாகி அல்லது பாவ கிரகங்களோட சேர்ந்து அல்லது 6, 8, 12 மறந்து அல்லது திதிசூன்யமாகி அதுவே முடக்காயி, சரிங்களா, வைநாசிகமாகி அல்லது ரொம்ப ஸ்தம்பனத்தில் மாட்டிக்கிட்டு அல்லது அந்த ராசி சந்தியில் போய் அந்த கிரகம் நின்றுட்டு இப்படியெல்லாம் லக்ன சந்தியில் நிற்கும் போதெல்லாம் நிறையா அந்த கிரகங்கள் பலவீனப்படும். அப்படி பலவீனமாகும் போது உங்களுக்கு இந்த நியூமாலஜியை வச்சு நீங்கள் அடுத்தடுத்த நிலைமைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறது. ஓகே, இதுக்கடுத்து பொதுவான நியூமாலஜி எண்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எண்கள், நல்ல எண்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் எண் ரொம்ப அதிர்ஷ்டம் கூடியக்கூடியது. அப்போ 2ஆம் எண், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் எண், 2ஆம் எண், 4ஆம் எண், 8ஆம் எண், 1, 2, 4, 8, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10, 14, சரிங்களா, 14, 14க்கு அப்புறம் 16, 16, 16க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 22, 16க்கு அப்புறம் 22, 26, 26, 26க்கு அப்புறம் 29, 29, ஒரு 100 நம்பர் வரைய மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் 10,000 நம்பர் வரை நம்ம சொல்லலாம். இது வாகன எண்ணுக்கும் மொபைல் எண்ணுக்கும் ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டில் அல்லது கூட்டு எண் எப்படி வருதுங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஒரு 100 எண் வரைய நான் இது பண்ணுறேன். ஏன்னா எல்லாம் நம்ம ஷார்ட்டாக தான் எடுத்து வச்சுருக்கோம். ஷார்ட்னா எல்லாம் ஃபைலாக வச்சுருக்கோம். அதே மாதிரி சாஃப்ட்வேரில் நம்ம நிறையா அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் நம்ம இதெல்லாம் வந்து கம்பல்சரி வேலை செய்யுது. அதுக்கடுத்து 26, 29, 29க்கு அப்புறம் 32, 33, 33, 36, 36, 39, 39, 42, 42, 49, 49, அதுக்கடுத்து 60, 60, 66, 66, 71, 71, 72, 80, 81, 87, 77, 88, 90, 92, 92, 99. இந்த நம்பர்கள் எல்லாமே அதிர்ஷ்ட நம்பர்கள். இப்போ இதெல்லாம் வந்து நான் பேசிக்காக சொல்லிட்டேன். எவ்வளோ நம்பர் நீங்கள் வேணால் நீங்கள் வேறு ஏதாவது ஆமாம், இதெல்லாம் நான் கிளாஸில் விரிவாக ஏன் இதை ஷார்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா இதை பற்றி நம்ம இப்போ இது வந்து கிளாஸோட அறிமுக வகுப்பு. ஓகே, போர்டில் தெரிய நம்பர் என்னுடைய நம்பர் தாங்க 80, 56, 56, 62, 67. இன்னொரு நம்பர் 73, 97, 42, 64, 07. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடலாம். சரிங்களா, ஜோதிடம் கற்றுக்கணும் இல்லை நியூமாலஜி வகுப்பு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயாவை நம்ம ஜோதிடேஷன் கம்யூனிட்டியில் போட சொல்கிறேன். இல்லை இந்த லைவ் சாட்டில் கூட இந்த வாட்ஸ்அப் குரூப்பை பின் பண்ண சொல்கிறேன். ஐயா நியூமாலஜி குரூப் ஒன்று இருக்குல்ல, நம்ம அதை நீங்கள் பின் பண்ணி விட்ருங்க. சரிங்களா, அந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க, கண்டிப்பாக நான் உங்களை சேர்த்துக்கிறேன். ஃபீஸ் 420 தான் நியூமாலஜி வகுப்புக்கு. இதை நான் இப்போ சொன்னதை தாண்டி நிறையா விஷயங்களை இந்த வகுப்பில் நம்ம தரப்போகிறோம். சரிங்களா, அப்போ இப்போ 100 நம்பரை நான் மனப்படமாக என்னுடைய மைண்டில் அவசரமாக சொல்லக்கூடிய நம்பர் இப்போ இவ்வளோ நம்பர் சொல்லிட்டேன். நானே கிட்டத்தட்ட ஒரு 30 நம்பர் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இவ்வளோ நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தான். இதை தாண்டி இந்த நம்பர்களை 2 நம்பர்களை 4 நம்பர்களை கூட்டும் போது ஒரு சில நம்பர்கள் சின்ன சின்ன மாற்றத்தை கொடுக்கும். இந்த நம்பருக்கு மாற்றம் கொடுக்குது. அப்போ என்ன சார் நடக்குது அப்படின்னா அந்த கிரகத்துக்கு அதிபதி உங்கள் ஜாதகத்தில் வலுப்பெற்றால் மட்டும்தான் நல்லா இருக்கே தவிர்த்து இல்லாட்டி உங்களுக்கு அது நல்ல பலனை தருவதில்லை. சரிங்களா,
ஒரு உதாரணத்துக்கு 32ங்கிற 33ங்கிற நம்பர் நல்ல நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். 33 நல்ல நம்பர்னா உங்கள் ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் நல்லா இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் நல்லா இருக்கணும். குருவும் சுக்கிரனும் நல்லா இல்லாத நபருக்கு 0033 வண்டி நம்பர் எடுத்து கொடுங்க, கண்டிப்பாக அவர் தோத்துட்டு தான் நிற்பார். எப்படி தோத்துட்டு தான் நிற்பார். இப்போ நிறையா பேர் இப்போ நிறையா புதுசாக நிறையா வந்த தகவல்களில் நிறையா எல்லாம் இப்போ மாற்றம் உண்டாயிருக்குன்னா, இப்போ நிறைய பிரச்சனை இருக்கா, மொபைல் எண்ணை மட்டும் மாற்றிக்கலாம், எல்லாமே சரி பண்ணிடலாம். இப்போ மொபைல் எண் ஒரு வேலையை செய்யுதுன்னு சொன்னால், நீங்கள் அதிக நேரம் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டோட எண்ணம் இருக்கு இல்லையா, அது வேலையை செய்யுமா செய்யாதா? இப்போ வீட்டு நம்பரை மாற்ற முடியுமா நீங்கள்? அது மாற்ற முடியாது. சரிங்களா? அப்போ அந்த வீட்டு நம்பர் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க, அந்த இடத்தோடைய அந்த டாக்குமெண்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? ஒன்று அந்த இடத்தோட பத்திர சைட் நம்பர்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த இடத்தோட பின்கோடு நம்பர் ஒன்று இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு இந்த பின்கோடு வேலை செய்யுது, இந்த பின்கோடில் போனாலே அவருக்கு பிரச்சனை ஆகுது அப்படிங்கலாம் இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் நம்ம நிறையா விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா நிறையா மாற்றமாக இருக்கும். இப்போ அதில் எதை மாற்றலாம், எதை மாற்றக்கூடாது, எதை எப்போ மாற்றணும், எல்லா நேரமே அது வேலை செய்யுமா, எல்லா நேரமும் வேலை செய்யாது. சரிங்களா? எப்போ வேலை செய்யும் அப்படிங்கிறத இந்த வகுப்பில் ஒரு அற்புதமாக நம்ம கொடுக்க போகிறோம். வகுப்புடைய அறிமுக வகுப்பு தான் இது. ஒரு 1 hour நம்ம பேசலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணியிருந்தோம். அதனால் இதை நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த வாய்ப்பை நல்லா விட வேணாம். ஏன்னா இதில் எண் கணிதம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய நம்ம இந்த நோட்டீஸில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, பிறந்த தேதி பலன், பிறந்த மாத பலன், பிறந்த வருட பலன், உங்களுடைய பெயர் எண்ணுக்கான பலன், உங்களோட பெயர் பலன், உங்களுடைய வாகன எண்ணுடைய பலன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாகன எண் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா விஷயங்களை நேரத்தை பொறுத்து, ஏன்னா 5 மணி நேர வகுப்புக்குள்ளே என்னெல்லாம் முடிக்க முடியுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு முடிச்சு தரேன். அடுத்தடுத்த வகுப்பில் மீண்டும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஐயா, இப்போ ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருந்தால் அதை மட்டும் படிச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்த ஜாதக கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போயிடலாம். ஜாதக கேள்வி